ஹாய் மக்களே! மேகல சந்தேசம் சீரியல் ஜூன் 22, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சாரதா வீட்டுக்கு மீரா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கேபி சாரதா ஆறுதல் சொல்லி சாரதாவை தேத்துறாரு. உடனே சாரதாவும் கேபி மேல சாஞ்சுக்கிட்டு அழுவுறாங்க. பூமி கார் பக்கத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா. செர்ரி அப்பதான் வரான். பூமியும் செர்ரியும் கார் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. பூமி கஹன் கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு பூமிக்கு சந்தேகம் இருக்கு. அதுக்காக செம ரிஸ்க் எடுத்து சூர்யாவோட போனை திருட்டு வர சொல்றா செரிய வச்சு. செரி ஆரம்பத்துல ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த பூமின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு பூமி சொல்றா, சூர்யாவும் இப்ப ஜெயில இருக்கிற அப்புறாவும் சேர்ந்துதான் என் மாமாவை கொலை பண்ணிருக்காங்க. அப்போ சூர்யா கண்டிப்பா அந்த அபூர்வா கிட்ட போன்ல தான் பேசியிருப்பான். இந்த போனை ஓபன் பண்ணா நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த போனை ஓபன் பண்ணா லாக்ல இருக்கு. செரிட்ட லாக்கா இருக்குன்னு பூமி சொல்றா. உடனே செரியும் ஒரு 4-5 நம்பரை சொல்றான். அப்போ போட்டு பார்த்து ட்ரை பண்ணும்போது அப்போ அந்த போன் அன்லாக் ஆகி திறந்துடுது. போன் ஓபன் ஆனதும் சூர்யா அபூர்வா 2 பேரும் போன்ல பேசின கால் லாக்ஸ் இருக்கிறத பூமி பாக்குறா. ஆனா அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செர்ரி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கறான். அவனும் அந்த ஃபோன்ல பேசின மொத்த டீட்டெயிலையும் எடுத்து அனுப்புறான். அவங்க 2 பேரும் பேசின ஆடியோவை கேட்டு செர்ரியும் பூமியும் ஷாக் ஆகுறாங்க. அதுல அபூர்வா, சூர்யா நீ அந்த ககனை கொலை பண்ணிடு, அதுக்காக உனக்கு நான் 1 கோடி ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொன்னது வந்து அந்த ஆடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஆதாரம் பூமிக்கு கிடைச்சிருது. பூமி நான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் அந்த அபூர்வாவோட பிளான் தான் அப்படின்னு அழுதுகிட்டே செர்ரி கிட்ட சொல்றா. அப்போ உடனே செர்ரி சொல்றாரு, வா இந்த ஆதாரத்தை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான் பூமியை. ஆனா பூமி அதை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நாளைக்கு நம்ம மாட்டிக்க போறோம்னு பயத்துல அபூர்வா இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காம நரகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்காக அந்த ஆடியோ ரெக்கார்டிங்க செர்ரிய வச்சு அபூர்வோட போனுக்கே ஃபார்வர்ட் பண்ண சொல்றா. அபூர்வா அந்த நேரத்துல அவங்க வீட்டு சிங்க் பக்கத்துல நின்னு பாத்திரம் கழுவிக்கிட்டே, அன்னைக்கு மோதிரம் தேடுற போட்டி வச்சப்போ பாத்திரத்துக்குள்ள கைய விட்டு விளையாடினேன், இன்னைக்கு இந்த குப்பைய கிளறிட்டு இருக்கேன் அப்படின்னு தனக்குள்ளே திட்டி புலம்பிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்ல அவ போனுக்கு செர்ரி அனுப்புன அந்த வீடியோ மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தவ சூர்யா கூட அவ பேசின ரகசியம் வெளிவந்ததை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அந்த ஆடியோவை கேட்டதும் அபூர்வாக்கு செம்ம கோவம் வருது. இந்த சூர்யா பையன் நம்ம பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்போ நம்மள மிரட்டுறானா, இரு இன்னைக்கே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கத்துறா. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். போன்ல தான் பேசுறது சூர்யா இல்ல பூமி. பூமி நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. உடனே என் மாமாவை கொல்றதுக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு பேசினியே, அந்த ஆடியோ முழுசா கேளு அப்படின்னு சொல்றா. ஜெயில இருந்துகிட்டே வெளியே இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கேன்னு கேக்குறா. அப்ப பூமி அபூர்வாவை கண்டமேனிக்கு திட்டுறா. பெணங்களை தின்ற கழுவு கூட ஒரு புயலடிச்சா தாங்காம கீழே விழுந்துடும். நீ எல்லாம் ஏமாத்துறோம், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் அம்மாவை கொன்னது நீதான், அந்த கொலையை கண்டுபிடிச்ச சிஐ விக்ரம் சாரையும் கொன்னதும் நீதான், எனக்கு நல்லா தெரியும். இப்போ எல்லா ஆதாரமும் என்கிட்ட மாட்டிடுச்சு, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அந்த போனை வச்சிடுறா பூமி. மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுமேன்ற பயத்துல அபூர்வாக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. சூர்யா கிட்ட இருக்க வேண்டிய போன் எப்படி பூமி கைக்கு போச்சு அப்படின்னு பதறிக்கிட்டே டிரைவரை கூப்பிட்டு காரை எடுடா அப்படின்னு கத்துறா. ஆனா அவன், மேடம் பூமி மேடம் காரை எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, சாவி அவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கடுப்பான அபூர்வா ரோட்ல இறங்கி பைத்திய மாதிரி ஓடுறா. அப்போ அங்க ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை நிறுத்துறா. அது ஆட்டோ ஃபுல்லா ஆளுங்க உட்காந்துருக்காங்க. உடனே அந்த ஆட்டோக்காரன் இடம் இல்லைன்னு சொல்லியும் விடாம ஆட்டோல தொங்கிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சூர்யாவை போய் கான்ஸ்டபிள்கிட்ட கேட்கவும் அவர் வீட்டுக்கு போயிட்டார் மேடம் அப்படின்னு சொல்றான் அந்த கான்ஸ்டபிள். உடனே அவ சூர்யா வீட்டுக்கு ஓடுறா. அங்க சூர்யா நிம்மதியா இருக்கிறத பார்த்து உன் போன் எங்கடா அப்படின்னு கத்துறா. அவன் என் போன் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு போனை காட்டுறான். அபூர்வாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அருவி கெட்டவனே, உன்கிட்ட 2 போன் இருக்குமே, இன்னொரு போன் எங்க அப்படின்னு கேக்குறா. சூர்யா சொல்றான், இருங்க உள்ள போய் பாத்துட்டு வர அப்படின்னு சொல்றான். உடனே உள்ள எல்லாம் போக வேணாம், அந்த போன் இப்ப பூமி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றா அபூர்வா. சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியாம பூமி கிட்ட ஏன் போன் இருக்கா, அவங்க எங்க பேசுறாங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அபூர்வா சொல்றா, அவ எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பி இருக்கா, அத நீயே கேளு அப்படின்னு போட்டு காட்டுறா. அதுல ககனை
கொல்லறதுக்கான 1 கோடி தரேன் அப்படின்னு அபூர்வா பேசுனது கேக்குது. அபூர்வா சூர்யா பார்த்து, பைத்தியமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக போறோம். நீ பூமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லா பிளானும் இனிமேல் நடக்காது. ஆனா இப்ப உனக்கு யமனா வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த சூர்யாவுக்கு செர்ரி வந்து மாறு வேஷத்துல அந்த போனை திருட்டு போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம சூர்யா உடனே பூமியோட நம்பருக்கு ஃபோன் பண்றான். போன் எடுத்த பூமி, என்ன சூர்யா அப்படின்னு கேக்குறா. சூர்யா கோவமா, என் போனை எதுக்கு திருடுன, ஒழுங்கு மரியாதையா அந்த என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுறான். சூர்யா ஃபோன் பண்ணி கோவமா அவன் போனை பூமி கிட்ட கேட்கவும், பூமி அசால்ட்டா, நான் ஒன்னும் நீ கேட்கும்போது தூக்கி கொடுக்கறதுக்காக உன் போனை எடுத்துட்டு வரல, உங்களெல்லாம் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்றா. சூர்யா எதுக்குடி இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறான். பூமி அதுக்கு செம கோவம் வருது. உன்னால நான் எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா, என் மாமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே பாவீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தரதான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சூர்யா, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மிரட்டுறான். ஆனா பூமி கொஞ்சமும் பயப்படாம, நீ டிபார்ட்மெண்டா இருந்தா எனக்கு என்ன, உன்னை தலை தூக்க முடியாம பண்றேன், போனை வைடா இப்போ அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போனை கட் பண்றா பூமி. பூமி ஃபோன் வச்சதும் அபூர்வா டென்ஷன் ஆகி, பாத்தியா அவ ஃபோன் கட் பண்ணிட்டா, இப்போ அவ தான் நமக்கு யமனா வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு கத்துறா. சூர்யா அப்படியே ஷாக் ஆகி, என் மூளை இப்போலாம் வேலை செய்யல மேடம், நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி இந்த நிலைமையில இருந்து எங்களை காப்பாத்தணும், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு அபூர்வா கிட்ட கெஞ்சுறான். அடுத்தது ககனோட அம்மா சாரதா வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்து, அம்மா கொஞ்சம் சோறு இருந்தா போடுங்கம்மா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாரதா வெளியே வந்து அவனை பார்த்ததும் அவளுக்கு அவன் பையன் ககன் மாதிரியே தோணுது. என்னப்பா இப்படி தலையெல்லாம் இருக்கு, ஏன் இப்படி ஆகிட்ட, எவ்வளவு பசியா இருக்க பாரு, இரு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி உருக்கமா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அந்த பிச்சைக்காரனும் சரி, இந்த அம்மா நம்மள அவங்க பையன்னு நினைச்சு சாப்பாடு போடுறாங்க, நமக்கு பசி தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடுறான். கரெக்டா அந்த நேரத்துல பூமி வீட்டுக்குள்ள வரா. சாரதா ஓடி போய், பூமி இங்க பாரு, நம்ம ககன் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா சொல்றா. பக்கத்திலே கேபி இருக்காரு. கேபிக்கும் ஷாக் ஆகுது. பூமிக்கு ஒரே ஆச்சரியம், நிஜமாவே மாமா வந்துட்டாரு போல இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா கஹன் இல்ல, அங்க ஒரு பிச்சைக்காரன் உக்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்து பூமிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ அத்தை, இவன் பிச்சைக்காரன் கஹன் மாமா இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல எனக்கு தின்றத ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, நட்சத்திரா டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கா. அதுல கஹன் மாதிரியே இருக்கிற ஆகாஷ்ன்ற ராக் ஸ்டார் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதை பார்த்து நட்சத்திரா தூக்கி வாரி போடுது. டே, இவன் நம்ம கஹன் மாதிரியே இருக்கானே, அப்படியே இருக்கான், ஒருவேளை அவன் கஹன் தானா அப்படின்னு செம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா பூமி அந்த பக்கமா வரா. உடனே நட்சத்திரா டிவிய ஆஃப் பண்ணிட்டு பூமி கிட்ட வந்து சண்டை போடுறா. ஏ பூமி, எதுக்காக என் அம்மாவை வந்து மிரட்டுற, அவங்க உன்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா மிரட்டுறா. அதுக்கு பூமி அசால்ட்டா, நான் உன் அம்மாவை மிரட்டல நட்சத்திரா, வார்னிங் தான் கொடுத்தேன், அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும், உன் கண்ணாலேயே நீ பாத்திருக்க அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே செர்ரி அங்க வேகமா ஓடி வந்து, பூமி உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் அந்த சைடு வா அப்படின்னு சொல்லி தனியா கூட்டு போய் பேசுறா. நட்சத்திராவுக்கு சந்தேகம் வருது. அவங்க பின்னாடியே போய் ஒட்டு கேட்கறா. அப்போ என்ன சொல்றான்னா, செர்ரி பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பூமி நான் கமிஷனர் சாரை பத்தி விசாரிச்சேன், அவர் ரொம்ப நல்லவரான், செம சின்சியாரிட்டியானவரான், அதனால என்கிட்ட இருக்கிற அந்த ஆடியோ ரெக்கார்ட ஆதாரத்தை நம்ம யாருக்கும் தெரியாம ஸ்ட்ரைட்டா கமிஷனர்ட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த சூர்யா இருந்தாலும் சரி, அந்த அபூர்வா அத்தையா இருந்தாலும் சரி, யாராலையும் தப்பிக்க முடியாது, அவங்கள உள்ள தள்ளி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இதான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்றான். அவங்க பேசுன மொத்த பிளானையும் நட்சத்திரா கேட்டுடுறா. சரி, சூர்யா கிட்ட இருந்து ஆதாரத்தை திருடி வந்தது அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிடுது. பதறி போய் நட்சத்திரா உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்னக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்கள்.